ஃபஸ்ட்டு கோதுமை ஒரு 2 ஸ்பூன் போட்டு, இதே ஸ்பூனில் தான் 2 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி இத்தினூண்டு ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டு கலக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து இங்கே வாழைப்பழத்தை வந்து இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உள்ளே போட்டுக்கலாம். இது ஆக்சுவலாக மேங்கனாக்காக இப்படி பாருங்கள், இப்படி போட்டுட்டேன்னா இது எல்லாமே கலக்கி ரெடி வச்சுட்டேன். ஹே ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல் உமான் பூர்ணா. இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்த்தலாம். மேங்கனாக்காக நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அடுப்பு காஞ்சிட்ருக்கு. கல் காஞ்சதுமே பாப்பாக்குங்கிறதான் நான் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் வந்து வரவே மாட்டேங்குது. நான் பாப்பாக்காக வேறு நெய் வச்சுருந்தேன், பட் அது தீந்து போச்சு, வாங்கணும். ஸோ இந்த நெய் யூஸ் பண்ணுறேன். அது ரொம்ப ஃப்ரீஸ் ஆனதுனால வரவே இல்லை. நான் தட்டிட்டு அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஊற்றிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழம் போட்டு டிப் பண்ணி வச்சுருந்தோம்ல, எல்லாம் வாழைப்பழம் பச்சியான்னு கேட்டுறாதீங்க. இல்லை, நான் மெயினாக கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி நான் கொடுப்பேன். இல்லைன்னா அவள் கொஞ்சம் இந்த சாக்கோஸ் இது மாதிரி கேட்பா. அதனால் நான் வந்து இந்த சாக்கோபாய்ன்னு ஒரு மைதா இல்லை, அது ராகியில் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி ஒன்று வரும், அது வந்து கேட்பா. ஸோ வந்து நான் வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன்னா அவள் கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருந்துச்சுன்னா அமைதியாக சாப்பிட்டுக்குவா அவளே. அதனால் நான் வந்துட்டு இந்த பனானாவை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி கோதுமை மாவுக்குள்ளார கலக்கி வச்சுருக்கேன். கோதுமை மாவு ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவு போதும். அது போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு கலக்கி வச்சு இந்த பழமெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு டிப் பண்ணி இப்படி எடுத்து போட்டோம்னா அது நல்லா வேக வச்சோம்னா நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் அவளுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ வந்துட்டு டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் ஆச்சு, ஹெல்த்திக்கு ஹெல்த்தியும் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு நான் இது மாதிரி ட்ரை பண்ணி அவளுக்கு கொடுப்பேன். ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவளுக்கு வேணும். ஒரே மாதிரி சாப்பிட மாட்டா அவள். ஆனால் இந்த சாக்கோஸ் நல்லா சொன்னல, அதெல்லாம் வந்து சாப்பிடுவாள். டெய்லி கொடுத்தா கூட சாப்பிடுவாள். ஸோ நான் வந்துட்டு இது மாதிரி ஏதாவது செஞ்சு ட்ரை பண்ணி கொடுப்பேன். ஒரு 2 வாழைப்பழம் எடுத்து ஃபுல்லாக இப்படி கட் பண்ணி டிப் பண்ணி போட்டாலே போதும், அவங்களுக்கு வயிறே ஃபில் ஆகிடும். ப்ளஸ் நான் இது கூட ஒரு எக்கும் சேர்த்து கொடுத்துருப்பேன். இது ஃபுல்லாமே நான் அவளுக்கு கொடுத்தாலே அவளுக்கு ஓகே ஃபில்லிங் ஆகிடும். ப்ளஸ் வந்து பட்டர் மில்க் வேறு எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். ஒரு 1 hour கழித்து நான் கொடுப்பேன். இதெல்லாமே இப்படி போட்டு வச்சதுக்கப்புறம் இந்த இட்லி பாத்திரத்தோட மூடி இருக்கும்ல, அந்த மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டா தான் அதை நல்லா ஃபுல்லாக வேகும். ஒரு சைடு ஃபுல்லாக வெந்துருச்சு. ஸோ நான் வந்து இந்த சைடு திருப்பி போட்டுட்ருக்கேன். இதில் வந்துட்டு ஒன்று மட்டும் வேகாமே இருந்துச்சு, ஏன்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு பழம் மட்டும் லாஸ்ட்டாக நான் திருப்பியிருப்பேன். அது வெந்திருக்காது. நான் அப்படியே கையில் திருப்பி போட்டதை பார்த்துட்டு நீங்களும் திருப்பி போடாதீங்க. நான் வந்து கரெக்டாக மாவு இருக்கிற இடத்துல கை வைக்கிறதுனால எனக்கு பெருசாக சூடு தெரியல. இல்லைன்னா ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் எங்கேயாவது திருப்பி போட்டுட்டு சூடாயிடுச்சுன்னு சொல்லிடாதீங்க. இப்போ நான் எல்லாமே திருப்பி போட்டுட்டேன். எல்லாமே திருப்பி போட்டதுனால நான் ஒரு மூடி எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அந்த ஆவிக்கே வெந்துடும். அது வந்துட்டு கொஞ்சம் நெய் எடுத்து மேலே அங்கங்கே லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டேன். நெய் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் அவளுக்கு மெயினாக மேக்ஸிமம் நான் அந்த கோகோனட் ஆயில், நெய், பட்டர் இது மாதிரியே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, நான் கூட சாப்பிடுவேன். இதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குது. அது வந்து கோதுமை மாவு, வாழைப்பழம், முட்டை இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் பால் தண்ணியெல்லாம் ஊற்றி அரைச்சி அது அப்படி நாங்கள் பேன் கேக் மாதிரி செஞ்சு தருவோம். அது ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. நல்லா சுட எடுத்து டேஸ்ட் பார்க்குறேன்னு அப்படியே நான் வாயில் போட்டுட்டு, ஆனால் சரியான சூடு. பழங்கிறதுனால இன்னும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும்ல, நல்லா இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளே பனானா இருக்குல்ல, அதனால் அதே மாதிரி பனானா வந்து ரொம்ப பழுத்த பனானா போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப இதாகிடும். ஒரு மாதிரி ஆல்ரெடி நம்ம குக் பண்ணுறோமா, பழமும் இன்னும் கொஞ்சம் மெல்ட் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்ட் ஆகுமா. அப்போ நம்ம இது இப்படி ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக பழுத்திருக்கிற பழம் பழுத்திருக்கணும், ஆனால் ரொம்ப பழுத்திருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு பழம் எடுத்து நம்ம இப்படி பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு 48 days ஃபாஸ்டிங் இருக்கிறேன். அதனால் நான் நான்வெஜ்ஜு, எக் எதுவுமே சாப்பிட மாட்டேன்.
பட் வந்து மேக்னாக்கு நான் வந்து செஞ்சு கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த ருத்ராட்சம் போட்டிருக்கேன். ஒரு 48 days ரொம்ப சுத்தமாக இருந்து ஃபாஸ்டிங் இருந்துட்டு திருவண்ணாமலை போகணும் ஜானில் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வந்து திருவண்ணாமலை போயிட்டு வந்துட்டு நான் அந்த ருத்ராட்சம் கழட்டி வச்சுருவேன். அதுக்காக நான் ருத்ராட்சம் போட்டிருக்கேன். ருத்ராட்சம் போட்டுட்டு நான்வெஜ்லாம் குக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுறாதீங்க. நான் சாப்பிட மாட்டேன், பாப்பாக்காக மட்டும்தான் செய்வேன். அதுவும் நான்வெஜ் நான் செய்ய மாட்டேன், அம்மா செய்வாங்க. இந்த முட்டை இது மாதிரி வேணால் நான் அவளுக்கு டோஸ்ட் பண்ணி கொடுப்பேன், அளவு தான். நான் ஏதாச்சும் ஒன்று வேண்டி அது நடந்துருச்சு அப்படின்னா நான் இது மாதிரி ருத்ராட்சம் போட்டு 48 days ரொம்ப சுத்தமாக இருந்து ஃபாஸ்டிங்லாம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வருவேன். எந்த கோயிலுக்கு போயிட்டு வரதுனாலாம் வேண்டியிருக்க மாட்டேன். ஏதோ ஒரு கோயில் மனசில் திடீர்னு நினச்சிருப்பேன், அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவேன். அது மாதிரி தான் நான் இந்த மாதிரி ருத்ராட்சம் போடுறதுக்கு முன்னாடி நான் வேண்டியிருப்பேன். அந்த ஒரு இது மாதிரி நடந்துச்சுன்னா நான் இது மாதிரி 48 days ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்படின்னு. சம்டைம் அது 48 days முடியாது, 60 days 70 days ஆகலாம். ஏன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் எனக்கு அந்த ஃபாஸ்டிங்கே முடிஞ்ச மாதிரி. அதனால் அது வரைக்கும் அந்த ஃபாஸ்டிங் நான் இருப்பேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இது மாதிரி ஏதாவது ஒன்று வேண்டி அது நடந்ததுக்கப்புறம் இது மாதிரி ஃபாஸ்டிங் இருந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்களா? அது மாதிரி ஏதாச்சும் செஞ்சுருக்கீங்களா? இது மாதிரி நான் உண்மையாகவே நான் வேண்டி ரொம்ப நான் சுத்தமாக இருந்து அந்த வேண்டுதல் எனக்கு நடந்துருச்சுன்னா நான் அந்த சாமிக்கிட்ட வேண்டியிருப்பேன். நான் ரொம்ப சுத்தமாக இருந்து நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாம நான் வந்து கண்டிப்பாக உங்கள் கோயிலுக்கு வருவேன் அப்படின்னு நான் வேண்டியிருப்பேன். அப்படி வேண்டி நடந்துருச்சுன்னா நான் கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி போகிற வரைக்கும் அதை ஃபாஸ்டிங் வச்சுருப்பேன். நடந்து முடிஞ்சதுமே கொஞ்ச நாள் கழித்து ஒரு 48 days ஃபாஸ்டிங் அதை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த கோயிலுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் பிளான் பண்ணி கரெக்டாக போயிட்டு வந்துடுவேன். சரி, பேக் டு குக். வந்துட்டு மேக்னாக்கு ஒரு எக் கேட்டிருந்தேன். நான் எக் வந்துட்டு இது மாதிரி இந்த ராவாக அந்த மேலே இருக்கிற மாதிரி போட மாட்டேன். அது பேர் ஆஃப் ஆயிலாக ஆம்லேட்டாக அது ரொம்ப சொல்லுவாங்க, எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை. இதை வந்து அவளுக்கு ஃபுல் பாயில் மாதிரி தான் போடுவேன். மீன் திருப்பி போட்டு 2 சைடும் வெந்ததுக்கப்புறம் தான் நான் கொடுப்பேன். குழந்தைங்களுக்கு இது மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து 2 சைடு வெந்ததுக்கப்புறம் கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா அவிச்சு முட்டை கொடுத்துருவேன் அவளுக்கு. இது மாதிரி கொடுத்தேன்னு அவள் சாப்பிட்டுக்க. ஆனால் அவள் வந்து இது மாதிரி இது இப்போ இருக்குல்ல அது மாதிரி தான் கேட்பா. ஆனால் நான் அதை செஞ்சு தர மாட்டேன். ஏன்னா அது வந்து குழந்தைகளுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறாங்க, டாக்டர்ஸும் சஜஷன் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்துட்டு இது மாதிரி 2 சைடு திருப்பி போட்டு ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் தான் நான் அவளுக்கு போட்டு கொடுப்பேன். இந்த முட்டைக்கும் எனக்கு எப்போவுமே செட் ஆகாதுங்க. உடச்சி நான் போடுவேன். அந்த எல்லோ கலரு உடையாமல் நான் போடலான்னு நினச்சேன்னா அது உடஞ்சிரும். அப்படி எப்போ பார்த்தாலுமே எனக்கு உடஞ்சிரும். உடையாதுன்னு நினைக்கிற டைம் அது வந்து அப்படியே நீட்டாக வந்திருக்கும். போட்டு பாப்பாவுக்கு போட்டு கொஞ்சம் சால்ட்டு பெப்பர் போட்டுட்டு திருப்பி போட்டு ரெடி பண்ணிடுவேன். ஆனால் இந்த முட்டைக்கு எனக்கு எப்போவுமே போராட்டம் தான். மேக்னாக்கு ரெடி ஆகிடுச்சு. அது கொண்டு போய் கொடுத்தா அவள் சாப்பிட்டுக்குவா, பிரச்சனை இல்லை. அதனால் இனி எனக்கு செய்யணும். எனக்கு வந்து லைட்டாக நான் ஏதாவது செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பட்டர் வந்து நான் நிறையா போட மாட்டேன். நான் கட் பண்ணும் போதே ரொம்ப ஸ்லிம்மாக ஸ்லைஸாக கட் பண்ணி இத்தினோண்டு பீஸ் தான் போடுவேன். குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்குவேன். நான் கட் பண்ணுறதை பார்த்தாலே தெரியும், இத்தினோண்டு கட் பண்ணி போடுவேன். வீட் ப்ரெட் தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம் அதிகமாக. இந்த ஒயிட் ப்ரெட் சாப்பிட மாட்டோம் மேக்ஸிமம். வீட் ப்ரெட் போட்டு 2 ப்ரெட் போதும் எனக்கு. ப்ரெட்டில் முட்டை இருக்காதான்னு கேட்காதீங்க. இதை நான் வந்து வீட்லேயே செஞ்சது, அதனால் முட்டை இருக்காது, ஓகேவா? வீட் ப்ரெட்டில் வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருந்தேன். மஷ்ரூம் ஸ்டஃப் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் தான் இருக்குது, எல்லாம் சாப்பிட்டாங்க. ஸோ வந்துட்டு அந்த மஷ்ரூம் ஸ்டஃப் கொஞ்சம் உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு நான் சாப்பிட்டுக்குவேன். இது கூட டோஸ்ட் ப்ரெட்டு வந்துட்டு உள்ளே வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தேன். மஷ்ரூம் ஸ்டஃப் இருக்குது, வெஜிடபிளோடு அதை நான் செஞ்சு வச்சுருந்தேன். அந்த ஸ்டஃப்பை வந்து உள்ளே போட்டு ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணி சாப்பிட்றது. இதுதான் எனக்கு இன்றைக்கி அளவு தான் முடிஞ்சிச்சு. இதோட முடிஞ்சிச்சு. இது கூட நான் ஒரு டம்ளர் பட்டர் மில்க் எடுத்துக்குவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.